ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். இந்த வீடியோவில் காக்குமேவோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ். இதில் செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வெஜிடா அவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங் பவர்ஸை அவைக் பண்ணியிருப்பார். இதை பார்த்து யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ அமரன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா இந்த ஃபார்மை பார்க்க தான் இவர் லிட்ரலாக சலாகா டூலாவையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவரோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணியிருந்தா வெஜிடாவை இவர் எப்போவோ பீட் பண்ணி சலாகா டூலாவோட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பார். பட் வெஜிடாவோட இந்த பவர்ஸை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக இவர் அவரோட பவர்ஸையே ஹோல்ட் பண்ணி கடைசியில் டூலாவும் சலாகாவும் செத்தே போயிருப்பாங்க. சரி, கதைக்கு வருவோம். இப்படி அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை வெஜிடா அவேக் பண்ணாலும் இதை வச்சு அமரனை அடித்து ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா இது ரொம்ப பேஸ் லெவல் ஆஃப் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டாக தான் இருக்குது. இதை வச்சு வெஜிடாவால் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இன்னொரு பக்கம் அமரான் வெஜிடாவை வம்பிழுக்கிறாரு. இந்த ஒரு ஃபார்ம் பெருசாக என்ன பண்ணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் இப்போவே என் கூட போதுன்னு அமரான் சொல்கிறாரு. இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும்னு அமரனுக்கு தெரியாததால் வெஜிடாக்கு தான் இந்த ஃபைட்டில் அப்பர் ஹேண்ட் இருக்குது. சும்மா அமரனை போட்டு பொழக்கிறாரு. இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வெஜிடா சண்டை போடும்போது அமரான் நிறைய விஷயத்த நோட் பண்ணுறாரு. 1, வெஜிடாவோட அட்டாக் ப்ரெசைஸாக இருக்குது. அதாவது எங்கே அடித்தா அமரானுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகுமோ அங்கே கரெக்டாக வெஜிடா அடிக்கிறாரு. 2, இவரோட டார்கெட்டை மிஸ்ஸே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அடிக்கிறாரு. இவரோட கான்சன்ட்ரேஷன் லெவலுங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாம் தான் இந்த ஃபார்மோட அட்வான்டேஜாக இருக்குன்னு அமரான் நினைக்கிறாரு. ஆனால் வெஜிடா அமரனை விட்டா மாதிரி இல்லை. அடுத்தடுத்து போட்டு பொழக்கிறாரு. அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வெஜிடா ஈஸியாக டாச் பண்ணிடுறாரு. ஒரு கட்டம் வரைக்கும் இதை என்ஜாய் பண்ண அமரான் அப்புறம்தான் இதில் இருக்கிற டேஞ்சரை புரிஞ்சுக்கிறாரு. ஆமாம், அடிச்ச அடியில் அமரான் ஆல்ரெடி ரொம்ப வீக் ஆகிட்டாரு. இனிமேலும் இவனை விட்டா என்னையே சாச்சிருவான்னு சொல்லிட்டு வெஜிடாவை அமரான் திரும்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் வெஜிடா அதை ஈஸியாக டாச் பண்ணிடுறாரு. ஆல்மோஸ்ட் இவர் ஃப்யூச்சரை பார்த்த மாதிரி அமரனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டாச் பண்ணுறதா அமரான் சொல்கிறாரு. இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரீசன் அவனோட இந்த புது ஃபார்ம் தான். எப்படியாவது இந்த ஃபார்மை இவன் லாஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அமரான் நினைக்கிறாரு. முதல்ல வெஜிடாவை பேசியே அவனோட கண்ட்ரோலை கொலாப்ஸ் பண்ண அமரான் நினைக்கிறாரு. குறிப்பாக வெஜிடாவோட இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் எதுக்கும் உதவாதுன்னு சொல்கிறாரு. குறிப்பிட்ட ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் இந்த ஃபார்மோட டைம் லிமிட் முடிஞ்சிடும். அப்புறம் நீ யூஸ்லெஸ் தான். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபார்மை நீ வச்சிருந்தும் இவ்வளோ சயின்ஸை சாக விட்டுருக்க. ஒருவேளை முன்னாடியே இந்த ஃபார்மை நீ அவேக் பண்ணியிருந்தா இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்க. ஸோ டெக்னிக்கலாக இவங்களை கொன்னது நீ தான். இந்த பிளானட்டில் இருக்கிற கால்வாசி மக்களை நான் கொன்னுட்டேன். ஆனால் அவங்க சாவுக்கு நீ தான் காரணம்னு அமரான் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு வெஜிடா கோவப்பட்டு அவரோட கண்ட்ரோலை லாஸ் பண்ணி இந்த ஃபார்மையும் லாஸ் பண்ணுவாருன்னு அமரான் நினைக்கிறாரு. பட் இது ஒர்க் ஆகலை. பதிலுக்கு வெஜிடா அமரனை செம கோவமாக்கிடுறாரு. ஆமாம், இது வரைக்கும் இவ்வளோ வீக்கான காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை நான் பார்த்ததே இல்லை. நீ ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். உன்னெல்லாம் யாரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாற்றி விட்டா? அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டாள்னு வெஜிடா சொல்ல அமரான் செம கடுப்பாகிறாரு. அப்போதான் அமரான் இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஆமாம், இதுக்கு மேலே வெஜிடாவை பேசி வெறுப்பேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அமரான் ஒரு புது டெக்னிக்கை இப்போது யூஸ் பண்ணுறாரு. இதை வச்சு சேயன் மக்கள் மொத்த பேரையும் அவங்க உயிரோடு இருக்கும்பொழுதே கிராவிடேஷ்னல் புல்லை யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே ஒரு பால் ஷேப்புக்கு உருவாக்குறாரு. இதனால் அதிலிருந்து சேயன்ஸ் முக்காவாசி பேர் நசுக்கப்பட்டு இறக்குறாங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பான வெஜிடா அமரனை கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுறாரு. இந்த ரேஜால் இவரோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது. வெஜிடா கிட்ட முன்ன இருந்த கான்சன்ட்ரேஷன் இப்போது இல்லாததால் அமரனால் ஈஸியாக வெஜிடாவோட மூவ்ஸை பார்க்க முடியும். ப்ளஸ் வெஜிடாவால் இப்போது அமரனை ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஆனாலும் வெஜிடா முடிஞ்ச அளவுக்கு அமரானுக்கு டஃப் கொடுக்குறாரு. அவரோட வாயால் ஒரு பவர் பிளாஸ்டையும் போடுறாரு. ஆனால் அமரானுக்கு இதனால் ஒன்றுமே ஆகலை. கிங் சடலாக வெஜிடாவோட இந்த ஃபார்ம் ரொம்பவே ஒரு பேஸ் ஃபார்மாக இருக்குது. இதை அவனால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியலை. அதனால் இதை வச்சுட்டு வெஜிடாவால் அமரனை வின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடா அமரன் கிட்ட தோத்துடுறாரு.
அவரோட உடம்புல செயின்ஸை சொருகி வெஜிட்டாவோட தலையை குனிய வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு அமரான் நிற்கிறாரு. இதை பார்த்த எல்லா சயின்ஸும் ஷாக் ஆகுறாங்க. நமக்கு இருந்த எல்லா ஓப்பும் போச்சுன்னு நினைக்கும்பொழுது காலிஃப்ளா நான் அங்கே வரேன் வந்து அந்த அமரனை காலி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத காலிஃப்ளா, ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடுன்னு வெஜிட்டா சொல்ல அவங்க நான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இதை கேட்ட கிங் காலிஃப்ளா மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த டீமனை பீட் பண்ணுவோம். வெஜிட்டாவால் இனிமே இவன் கூட சண்டை போட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பிளானட்டை இனி நம்ம மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். இது டூ ஆர் டைங்கிற சுச்சுவேஷன். அதனால் எல்லாரும் உங்களோட ஃபுல் பவர்ஸை ஒன் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஒன்று சேர்ந்து சண்டை போட்டால் அது காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷனாக இருந்தாலும் நம்மளால் பீட் பண்ண முடியும்னு கிங் சொல்லி வைக்க எல்லாரும் போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்து அமரான் செமையாக சிரிக்கிறாரு. வாங்க வாங்க, உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு கொன்று குவிக்கிறேன்னு சொல்கிறாரு. யாரும் இவன் கூட ஃபைட் பண்ணாதீங்க, இங்கேருந்து ஓடிடுங்கன்னு வெஜிட்டா கத்துறாரு. ஆனால் அதை யாருமே காதில் வாங்கிக்காம எல்லாரும் சண்டை போட போகிறாங்க. அமரான் அவரோட செயின்ஸை சுத்துறாரு. இது மிச்சம் இருந்த எல்லா செயின்ஸையும் கொல்லுது. அவங்கெல்லாம் அப்படியே சாம்பல் மாதிரியாகி காற்றுல கலக்கிறாங்க. அப்படிதான் அட்மைரலும் இப்போ இறந்து போகிறாரு. இதை பார்த்த காபா செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அவரோட ஃபுல் ரேஜ் மோடில் அமரனை நோக்கி போகிறாரு. பட் அமரான் காபாவோட செஸ்ட்டுக்குள்ளே கையை விட்டு அவரோட ஹார்ட்டை அந்த பக்கமாக எடுத்துடுறாரு. இதை பார்த்துட்டு கிங் சடலாக பயங்கரமாக கத்துறாரு. ஆனால் கத்துறதை தாண்டி இப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோலி வெஜிட்டான்னு எல்லாரும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த நேரத்தில் காபாவும் துடிதுடிச்சு சாகுறாரு. இதை பார்த்த காலிஃப்ளா, இனிமே என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் காபாவை கொன்ன இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அமரனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அமரன் அவங்கள ஒரு பிளாஸ்ட்டை போட்டு சோழியை முடிச்சு விட்டாரு. பிளானட் சடலில் இருக்கிற முக்காவாசி பேரை அமரான் கொன்னுடுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு இடிஞ்சு போய் வெஜிட்டா உட்காந்துருக்காரு. உள்ளுக்குள்ளே காபா காலிஃப்ளாவை நினச்சி வெஜிட்டா அழுதுகிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு பவர்ஸ் இவருக்கு கிடைக்கிறத இவர் ஃபீல் பண்ணுறாரு. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கிங் சடலா அவரோட மொத்த கீ எனர்ஜியையும் வெஜிட்டா கிட்ட பாஸ் பண்ணிட்டு மயங்கி விழுந்துட்டாரு. ஆனாலும் இந்த எனர்ஜி ரொம்ப கம்மி தான். ஏன்னா கிங் சடலா கிட்டேயே ஆல்ரெடி எனர்ஜி இல்லை. அவரோட மொத்த எனர்ஜியும் ஒரு லாஸ்ட் பஞ்சுக்கு மட்டும்தான் பத்தும். இதை வாங்கின வெஜிட்டா செம கோவத்தோட இருக்காரு. அமரனும் மொத்த பிளானட்டையும் அழிக்க ரெடி ஆகுறாரு. வெஜிட்டா அவரை நோக்கி போகிறாரு. அப்போ திடீர்னு வெஜிட்டா மேலே யாரோ கையை வைக்கிறாங்க. பார்த்தா அது கோகுவாக இருக்காரு. ஆனால் கோகு தான் ஆல்ரெடி சீல் பண்ணப்பட்டிருக்காரு. அப்புறம் எப்படி இங்கே வந்தாருன்னு கேட்காதீங்க. இது வெஜிட்டாவோட ஒரு இமேஜினேஷன் தான். கோகுவும் தன்னோட சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி வெஜிட்டா நினச்சிக்கிறாரு, அவ்வளோதான். கோகு மட்டும் இல்லாமல் அமரன் கூட சண்டை போட்டு உயிரை விட்ட ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் வெஜிட்டாக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. அமரன் கொன்ன ஒவ்வொரு உயிர்களுக்கும் ரிவெஞ்சாக இது இருக்கும்னு சொல்லிட்டு வெஜிட்டா அவரோட பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறாரு. பட் அமரானுக்கு ஒன்றுமே ஆகலை. அடப்போங்கடா, இவன் சாகவே மாட்டானாங்கிற ஃபீலிங் வெஜிட்டா அண்ட் சேயன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த கதையை நரேட் பண்ணுற எனக்கே வருது. வெஜிட்டாலாம் செம்ம டயர்டாக ஆகியிருப்பார். ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு சண்டை போட தெம்பே இல்லை. பட் அப்போ தான் அமரான் வீக் ஆகிட்டாருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. அமரனால் நடக்கக்கூட முடியாமல் கீழே விழுறாரு. கீழே விழுந்தாலும் வெஜிட்டாவை அவரோட பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி அமரான் அட்டாக் பண்ணுறாரு. பட் வெஜிட்டா அதை ஈஸியாக டாச் பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்தில் அமரான் அவரோட ஆக்காயை அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மொத்த பிளானட்டையும் அப்படியே எரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமரான் பறந்து போய் அவரோட கையை பிளானட் சடலாக்கு நேராக நீட்டி நிற்கிறாரு. ஆனால் வெஜிட்டா அவரோட லிமிட்டையே சர்பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக மறுபடியும் இவர் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை அவேக் பண்ணுறாரு. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷனாகவும் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே இவர் அமரான் கிட்டவே போய் டெலிபோர்ட் ஆகுறாரு. அங்கே போய் அமரானுக்கு ஒரு பஞ்சை விட அமரான் அப்படியே மூணில் போய் சொருகிடுறாரு. இம்பாசிபிள். எப்படி ஒரு சாதாரண ஹியூமனால் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே பீட் பண்ண முடியும்? நீ ஏதோ சீட் பண்ணுற, இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு அமரான் கத்துறாரு. ஆனால் வெஜிட்டா ரொம்ப பொறுமையாக இருக்காரு. ஏன் வேடிக்கை பார்க்குற, சீக்கிரம் என்னை கொல்லுன்னு அமரான் கேட்க வெஜிட்டா அமரானுக்கு உயிர் பிச்சை போடுறாரு. ஆமாம், இந்த யூனிவர்ஸ் அழிக்க நீ மட்டும் வரல, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே வருதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட இந்த நிலைமையை அவங்க பார்க்கணும்.
எங்கள் யூனிவர்ஸ் எல்லாம் உங்களை மாதிரியான டீமன்ஸால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்க தான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். அதனால் இங்கேருந்து ஓடிப்போ. உனக்கு நான் கொடுத்த இந்த வழியை அங்கே போய் சொல்லுன்னு வெஜிடா சொல்கிறாரு. அமரனும் பயந்து ஓடிடுறாரு. வெஜிடாக்கு ஒரு பக்கம் யூனிவர்ஸை காப்பாற்றிட்டோங்கிற நிம்மதி இருந்தாலும் இதுக்காக அவர் கொடுத்த வேலை ரொம்ப அதிகம்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. காட்சிகள் மாறுது. கிராண்ட் ப்ரீஸ்டால் சீல் பண்ணப்பட்ட ஏஞ்சல்ஸோட சீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. காக்கு மேலே ஒரு மிகப்பெரிய வார் இருக்க போகுது. அது கூடிய சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுதாங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வருது. இந்த சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் இந்த வீக்குள்ளேயே வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.